கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத பாடத்தோட வேத வசனத்தை பார்த்திங்கன்னா, இன்றைய நாளுக்குரிய வசனம் பார்த்திங்கன்னா யாத்திராகமம் 33:14. இப்போ பாருங்கன்னா தலைப்பு பார்த்திங்கன்னா தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அது மாத்திரம் இல்லை, இங்கே வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அது மாத்திரம் அவர் என்ன தருவாருங்களாம், இளைப்பாறுதல் தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலேருந்து எல்லாத்துலேருந்தையும் நம்மளை மீட்ட தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் தேவன் சொல்கிறாரு உனக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளுடைய எல்லா காரியங்களும், வேலை காரியம், அப்புறம் என்ன சொல்கிறது, வீட்டு காரியம், ஆஃபீஸ் காரியம், அது மாத்திரம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற பள்ளி குழந்தைகளுக்கான காரியம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கான காரியம், ஒரு பிஸ்னஸ் காரியம், சரிங்களா, எல்லா காரியத்துலேயும் நம்ம என்ன பண்ணணுங்க, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்படி நம்ம என்ன பண்ணணுங்க, அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அது மாத்திரம் இல்லை, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சொல்லும்போது எப்படிப்பட்ட சமூகமாக இருக்குங்க, அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தூதர்களை கொண்டு வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் தேவ தூதர்களை வைத்து நம்மளை பாதுகாக்கிற அற்புதமான தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணத்தின் மூலமாக நம்ம போகும்போது பாவ உலகத்திலேருந்து நம்ம வெளியேறி, சரிங்களா, பாவ உலகத்தில் உலகம்னாலே பாவம்தான். அந்த உலகத்தில் அந்த பாவத்திலேருந்து நம்மளை தேவன் என்ன பண்ணுறார், விடுதலை ஆக்கிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லா காரியங்களிலையும் அவரே நம்ம முன்னின்று நம்ம நடத்தும்போது நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குங்க, அற்புதமான ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுறாருங்க, நமக்கு முன்பாக செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கேருபீன்கள், சேராபன்கள், மேகஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம் என்ன எப்படி போகுதுங்களா, நமக்கு முன்பாக செல்லும்னு என்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் படைத்த எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறார், நமக்கு முன்பாக அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மீகா 2:13 என்ன சொல்லியிருக்குன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடை, எவ்வளோ தடை இருக்கு இல்லைங்களா. நம்ம வேலை, ஒரு ஜாப்புக்கு போனால் அங்கே ஒரு தடை இருக்கும். ஒரு காரியம், எந்த காரியம் எடுத்தாலும் அங்கே தடையாக நிறையா பிரச்சனையாக நிற்கும். அப்போ அந்த தடையெல்லாம் நீக்கிப்படுகிறவர் தேவன் தான். அதனால தான் இங்கே சொல்கிறார், மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அந்த தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை நம் தேவனிடத்தில் இருக்குது. அப்போ நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, சரிங்களா, உண்மையாய் தம்மை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாருங்க, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதுதான் சொல்கிறாரு, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்போ நம்ம நடந்து போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லி அவரை முதன்மையாக வச்சு அவரை நம்ம ஜெபத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருங்க, எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அவர் நமக்கு முன்பாக சென்று அந்த தடைகளெல்லாம் நீக்கி போடக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ சத்துரு போராட்டம், எத்தனையோ ஆசீர்வாதம் பாருங்கள். நம்மளுடைய பிஸ்னஸ் காரியங்களில் கூட நிறையா பிரச்சனை கொடுப்பான் சத்துரு. ஊழியத்தில் கூட பாருங்கள், அநேக பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு ஒரு போராட்டம் பண்ணுவான். அப்புறம் விசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட போராட்டத்தை தந்து விசுவாசத்தில் நிலைத்து இருக்காதபடிக்கு தடையை உண்டு பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிருப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறான்னு சொல்லி அவளை நோக்கி பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, நம் ராஜா அவளுக்கு முன்பாக போவார்னு சொல்லி கர்த்தர் அவள் முன்னிலையில் நடந்து போவார்னு சொல்லி மீகா 2:13 சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு ஜெபம் செய்யும்போது எப்படி ஜெபிக்கணும்னா, சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், எங்களை இந்த இடத்திலேருந்து கொண்டு போகாதீருன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகலை அப்படின்னா எங்களை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி நம்மளும் கூட ஜெபிக்கலாம். மோசையும் அப்படி தான் ஜெபித்தார். அது மாத்திரமில்லை, நீர் எங்களோடு வராமல் போனால்
பாலும் தேனுகிற ஓடுகிற கானான் வேண்டாம், இந்த வனாந்தரமே எங்களுக்கு போதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு மனதுக்குள்ளே ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ள. நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா இந்த கானான் தேசம் எங்களுக்கு, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆண்டவரே எங்களுக்கு தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவ சமூகம் இல்லாத பெரிய ஆசீர்வாதம் கூட என்னங்க, உலக மேன்மைகள், செல்வங்கள், நண்பர்கள், உறவுகள் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு அது நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்கும். தற்காலிகமான ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம், நிரந்தரமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். அதனால தான் தேவ சமூகம் எப்போவுமே நமக்கு முன்பாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவ சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும்போது பெரிய ஆசீர்வாதங்களை நாமளும் பெற்றுக்கொள்ளுவோம். இதில் பார்த்திங்கன்னா உலக மேன்மைகள், செல்வங்கள், நண்பர்கள், உறவுகள் என்ன அதுங்க நமக்குள்ளே எந்த கிரியும் செய்யாது. ஏன்னா யாருனாலையும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, தெய்வ சம்மந்தம் இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம கூட தான் இருக்கிறார். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்க. சரிங்களா? தேவன் நீங்கள் கேட்குற ஆசீர்வாதத்தை அதிகமாக தந்து உங்களை மகிழச் செய்வார். அதிகமாக தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறார். உங்களுக்கு முன்பாக தான் செல்கிறார். சரிங்களா? விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த வேலைக்காக சோத்துறப்பா, இந்த நாளை கூட காண செய்கிறேன். நன்றி சுவாமி. ஆண்டவரே, தடைகளை நீக்கப்படுகிறார், எங்களுக்கு முன்பாக செல்கிறார். கொடாகோடி நன்றி சுவாமி. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் செல்லட்டும் சுவாமி. ஆண்டவரே, வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் நீங்களே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஜபத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை என்னென்ன சூழ்நிலையில் இருக்காங்களோ நீர் அறிவிங்கப்பா. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. அவங்க தடைகளையெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. உங்களால் கூடும் சாமி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றில்லப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் தடைகளை நீக்கி போட்டு அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பெருகச் செய்யுங்க, முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.